கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல், எரேமியா பாருங்க அழகா இந்த இடத்துல எழுதியிருக்கிற வார்த்தையை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம், நம்ம யாரை நம்புகிறோம், எதை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு விசை நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். இந்த இடத்துல அவர் பார்க்கும்பொழுது அவர் சொல்கிறார், ஏன்னா கர்த்தர் எரேமியாவுக்கு கர்த்தர் அநேக உபத்திரங்கள் பாடுகள் வழியாகத்தான் நடத்தி கொண்டு போனார். ஆனாலும் அந்த உபத்திரத்திலையும் அந்த பாடலையும் அந்த கஷ்டத்திலையும் அந்த கண்ணீரிலும் அந்த வேதனையிலும் கூட எரேமியா தன் எழுதி வைக்கிறார், கர்த்தர் தான் என் நம்பிக்கை, கர்த்தர் தான் என் நம்பிக்கை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் தான் என் நம்பிக்கை என்று அறிக்கை பண்ணுகிறார். இந்த இடத்துல கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன், கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்து தன் நம்பிக்கையை கர்த்தரையே நம்பி வாழ்கிற வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். எவ்வளோ காலம், எவ்வளோ உபத்திரங்கள், எவ்வளோ பாடுகள் மத்தியிலும் எரேமியா எவ்வளோ பாடுபட்டார் என்று அந்த நிருபம் முழுவதும், அந்த பகுதி முழுவதும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். எரேமியா ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சு பாருங்க, ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாடுபட்டாரோ அதே போல எரேமியாவும் ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு அதன்படி தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்திருப்பார். அவர் எங்கே போய் சொல்கிறாரோ அங்கே சொல்லுவார், எங்கே அமைதியாக இருக்க சொல்கிறாரோ அமைதியாக இருப்பார் என்று அழகாய் வாசிக்க முடியும். என் பிரியமான தேவச்சனமே, எரேமியா புஸ்தகம் வாசிக்கிறது என்று சொல்லணும், அதை புரிந்து கொள்வதும் லேசான காரியம் இல்லை. ஆனால் நீங்கள் அதே அநேக முறை தேவ ஆவியோடு நம்ம வாசிக்கும் பொழுது அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படி கர்த்தரை நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் என்று இந்த இடத்துல கீழே நம்ம வாசிக்க போகிறோம். அவன் தண்ணீராண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமா தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அவன் தண்ணீராண்டையில் நாட்டப்பட்டதை போல. இந்த இடத்துல எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கான்னு பாருங்க. அவன் தண்ணீராண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதுமா இருக்கும். அந்த ஒரு மரம் பசுமையா இருக்குன்னு சொன்னா அந்த வேர் தாங்க அதற்கு காரணமே. அந்த வேர் எந்த இடத்துல ஈரப்பசம் இருக்கோ அந்த இடத்துல பறந்து செல்லும். அந்த வேர் அப்படியே தன்னை விரித்து தண்ணி இருக்கிற இடத்துல போய் உரிந்து மரக்கிளைகளுக்கெல்லாம் கொடுக்கும். அந்த மரம் முழுவதும் அந்த வேர் தாங்க, வேர் தண்ணீரை கொடுக்கிறபடினால் தான் அந்த மரம் செழிப்பாக இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் உண்மையும். இதுதான் ஒவ்வொரு மரத்துக்கும் நல்ல பசுமையாக இருக்கிறது என்று சொன்னால் அதோடைய வேர்கள் தண்ணீர் இருக்கிற இடத்துல இருந்து உறிஞ்சி, எந்த அளவுக்கு தண்ணீரை உறிஞ்சி அது கொடுக்கிறதோ அந்த மரம் அந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கும், நல்ல கனிகளையும் கொடுக்கும். கால்வாய் ஓரமா தன் வேர்களை விடுகிறபடினால் உஷ்ணம் வருகிறதை அது காணாது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, எவ்வளோ வெயில் காலம், வறட்சியான காலத்தில் கூட அது என்ன பண்ணுமா, அழகாய் கனி கொடுக்குமா. இலை பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குமா. எப்பொழுது பார்த்தாலும் அந்த மரத்தில் இலைகள், அநேக பேர் அந்த நிழலில் தங்குவார்கள். அநேக பறவைகள் கூட பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் கூடு கட்டும், தங்கும், அதோடைய பழங்களை ருசித்து சாப்பிடும் என்று நம்ம வேறொரு வேத பகுதியில் கூட வாசிப்போம். அதே போலத்தான் இந்த மரம் பச்சையாக இருக்குன்னு சொன்னால் அநேக பேர் அந்த நிழலில் தங்குவாங்க. மரத்தின் நிழலில் அநேக பேர் தங்குவது போல பறவைகள் எல்லாம், சில உயிரினங்கள் கூட அந்த இடத்துல கூடு கட்டுங்கள். அதே போல கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்க்கும்போது சொல்லுகிறார், நம்ம கர்த்தருக்குள்ள வைத்திருக்கிற வேர் நம்ம எப்படி இருக்குது, நம்முடைய வேர், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது, பரிசுத்த ஆவியோடு கூட நம்ம இணைந்து இருந்தோம் என்று சொன்னால் நாம் அநேக கனிகளை கொடுக்க முடியும், ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியும் என்று இந்த வார்த்தைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கும் ஒத்து பார்க்க வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, ஒரு மரத்தை நாம் எப்படி பார்க்கிறோமோ அதே போலத்தான் மனுஷனுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பசுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம் வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேர் எங்கே இருக்கணும்னு சொன்னால் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமாக இருக்க வேண்டும். அவரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம
பரலோக நதியில மூழ்கி எழ வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, ஒரு பாட்டு கூட நம்ம கேட்டிருப்போம். கணுக்கால் அளவு போதாதையா, இடுப்பளவு போதாதையா, நான் மூழ்கி மூழ்கி நீந்தணும் ஐயா என்று சொல்லி. அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம மூழ்கி நல்லா செபிக்கும் பொழுது, அவரோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்கும் பொழுது நம் ஆவிக்குரிய கனிகளை கொடுப்போம். நம்ம வாழ்க்கையில எத்தனைத்தான் பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனைத்தான் போராட்டங்கள் வந்தாலும் நாம் நிலைத்திருப்போம். எப்படி நிலைத்திருப்போம்? கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருப்போம், அசையாமல் நிலைத்திருப்போம், சியோன் பர்வதத்தை போல் என்று அழகா எழுதப்பட்டிருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறமான மரத்தை போல் இருப்போம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் வறட்சி காலமா இருக்கட்டும், மழை இல்லாத காலமா இருக்கட்டும், உஷ்ண காலமா இருக்கட்டும், எந்த காலமா இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில கண்ணீரின் காலமா இருக்கட்டும், உபத்திரத்தின் காலமா இருக்கட்டும், பாடுகள் நிறைந்த காலமா இருக்கட்டும், தேவன் நம்மை சோதிக்கிற காலமா இருந்தாலும் கூட சரி, அந்த இடத்துல நம்ம தப்பாமல் கனி கொடுப்போம் என்று அழகா இதை நம்ம ஒத்து பார்க்க வேண்டும். இந்த வேத வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஒத்து பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவித்தோடு நம்ம எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி ஒத்து பார்க்க வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தரை நாம் நம்பி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் என்று சொல்லி அதை கீழாய் எழுதப்பட்டிருக்க வேத வசனம் இது. நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தரை நாம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை மனுஷனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே நாம் சோதித்து பார்ப்போம். வாசிப்போம் ஏசாயா 58 அதிகாரம் 11வது வார்த்தையை. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் நித்தமும் யாரை நடத்துவார்? அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லும்போது, அவரை நம்பி அவரையே சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளை கர்த்தர் அழகாய் நடத்துவார். வறட்சியான காலங்களில கூட, இந்த பஞ்ச காலத்துல கூட, ஒன்றுமே இல்லை என்று யோசிக்கிற காலத்துல கூட அவர் எப்படி தன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நினமுள்ளதாக்குவார். நம்ம எலும்புகள் நல்லா உறுதியா இருக்குமா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமா, அதை போல நடத்துவாராம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி தேவன் ஆசீர்வாதிக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இது, ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வார்த்தை. என் பிரியமான தேவச்சனமே, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எப்பயுமே பசுமையாய் காணப்படும் நம்முடைய வாழ்க்கை. என்ன புயல் அடிச்சாலும் சரி, காற்றடிச்சாலும் சரி, மழை பெய்ந்தாலும் சரி, பெய்யாவிட்டாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா செழிப்பா இருக்கும். ஏன்னா நாம் அவரையே நம்பி கொண்டு இருக்கிறபடினால், அவரையே சார்ந்து கொண்டு இருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி தேவன் வேத வசனத்துல அழகா எழுதி நமக்கு கொடுத்திருக்கார். நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது? கர்த்தர் மேல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கும். மனுஷனையோ இல்லை ஒருவேளை பொண்ணு மேலேயோ பொருள் மேலேயோ நம்ம நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை பறக்கடிக்கப்பட்ட பதுரை போலத்தான் இருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, நாம் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருந்தால், ஆண்டவரை மாத்திரம் நாம் நம்பியிருந்தால், அவரையே அண்டி நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும் என்று சொல்லி தேவன் இந்த இடத்துல அழகாய் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மீண்டும் சொல்லுகிறார் இந்த இடத்துல, நான் உன் வாழ்க்கையை ஆசீர்வாதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி. வாசிப்போம் சங்கீதம் 1 அதிகாரம் 2வது 3வது வார்த்தையை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே போல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி இரவும் பகலும் தியானமா இருந்து தியானிச்சு அந்த வயத வசனத்தின்படி தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிற மனுஷன் எப்படி இருப்பான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. அவன் இலை உதிராதிருக்கிற
அதே போலத்தான் அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இந்த இலை உதிராது இருக்கிறது எதை குறிக்கும் என்று சொன்னால் எல்லா சூழ்நிலையும் அவன் விசுவாசமாய் இருப்பான். விசுவாசம் இந்த இலை எதை குறிக்கும் என்று சொன்னால் ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை குறிக்கும். எப்படி ஒரு மரத்துக்கு ஒரு இலை தேவையோ அதே போல என் பிரியமான தேவச்சனமே ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் தேவை. கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்திருக்கிற ஒரு விசுவாசம் தேவை. இந்த இலைகள் நம்முடைய விசுவாசத்தை குறிக்கும். இலைகள் அதிகமா இருக்கும், ஆனா கனி இருக்குதா? கனி தானே ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். முதலாவது நம்ம இடத்துல விசுவாசமும் இருக்கணும். அந்த விசுவாசம் கூட இந்த ஆவியின் கனியில ஒன்றாய் அடங்கி இருக்கிறது. அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன் காலத்துல அவன் கொடுக்க வேண்டிய காலத்துல தப்பாமல் தனி கொடுப்பான். அந்த கனியே கொடுக்காத ஒரு காலத்துல போய் கனி இருக்கான்னு மரத்துல ஆண்டவர் போய் தேடி பார்த்து அந்த மரத்தை சபித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல பாருங்கள், அவன் தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான், இலை உதிராது இருக்கிற மரத்தை போலிருந்து இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. தன் காலத்துல தன் கனியை கொடுக்கிறது மாத்திரமில்லை, இலையும் உதிராது இருக்கும். இந்த இலை விசுவாசத்தை குறிக்கிறபடினால் அவன் விசுவாசத்தில் முதலாவது நல்லா நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆண்டு கூட இன்னைக்கு உங்களை இந்த கால வேளையில பார்த்து நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி உங்களை ஆசீர்வாதிக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, அப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்முடைய நம்பிக்கை யாரா இருக்காங்க? கர்த்தரா இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அவரையே நாம் சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லும்போது நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். அநேக பேர் புலம்புவார்கள், நான் எது நினைச்சாலும் நடக்கவே மாட்டேங்குது, எந்த காரியத்தை செய்தாலும் அது நடக்கவே மாட்டேங்குது, காரியம் வாய்க்கிறதே இல்லை என்று சொல்லி. ஆனால் நான் சொல்லுவேன் இந்த வார்த்தை, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருங்க. அதை வாசிங்க, தியானிங்க, கொஞ்ச நேரம் தியானிங்க. அந்த வசனம் நீங்க இன்னைக்கு வாசிக்கிற வசனத்தை தியானித்து பாருங்க, நல்லா அசை போடுங்க. அப்படி அசை போடும் பொழுது அந்த வார்த்தையில் கூட நம்ம அநேக வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடியும். என் பிரியமான தேவச்சனி, அப்படி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை அசை போட்டு அந்த வார்த்தையோடு கூட நாம் அண்டி வாழும் பொழுது நாம் தேவனோடு கூட வாழ்வதற்கு அர்த்தம். என் பிரியமான தேவச்சனமே, அவரை அண்டி நாம் வாழும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோமோ அதை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நாம் வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வார்த்தையை வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமேன். நாம் யார்ல நிலைத்திருக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கணும். அவர் தான் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி என்று சொல்லி 15ஆம் அதிகாரம் முதல் வார்த்தை அழகா எழுது, நானே திராட்சை செடி, எங்கள் பிதா திராட்சை தோட்டத்துக்காரர் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்ப அவர் தான் திராட்சை செடி. அந்த திராட்சை செடியோடு நாம் இணைந்து இருக்கும் பொழுதுதான் நம்மால் கனி கொடுக்க முடியும். அப்படி நம்ம ஒருவேளை இணைந்து இல்லை என்று சொன்னால் காய்ந்து போய் விடுவோம். முதலாவது கனி கொடுக்கிறது வேற விஷயம், நம்ம முதலாவது காய்ந்து போய் விடுவோம். என் பிரியமான தேவச்சனமே, ஏன்னா அந்த வேரோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது தானே அந்த மரம் பசுமையாக இருக்க முடியும். வேர் தனித்து கிளை தனித்து இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்ச நாளே அது மரம், அந்த கிளை மாத்திரம் பார்த்தீங்கன்னா காய்ந்து போய்விட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? வேர் மரத்தோடு எப்படி ஒட்டி இருக்கிறதோ அதே போலத்தான் நம் மரத்தோடு ஒட்டி இருக்க வேண்டும். அந்த கிளை அந்த மரத்தோடு ஒட்டி இருந்தால் அந்த கிளை செழிப்பாகி அநேக கனிகளை கொடுக்க முடியும். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்போம். திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஒரு மரத்துக்கு எப்படி பசுமையா இருக்கணுமோ அந்த மரத்துடைய வேர் தண்ணீர்ல இருக்கிற ஐக்கியம், அந்த தண்ணீரோடு கூட அந்த தண்ணீர்ல நல்லா ஸ்ட்ராங்கா அந்த வேர் பிடித்து கொடுத்ததுன்னு சொன்னா அந்த மரம் செழிப்பா இருக்கும். அதே போல ஒரு பெரிய கட்டடம் இருக்குன்னு சொன்னோம்னா அந்த கட்டடத்துடைய அஸ்திவாரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த மரம் முழுவதும், அந்த வீடு, அந்த கட்டடம் முழுவதும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு நல்ல கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே போல ஒரு விளக்குல ஒரு திரி, அந்த விளக்கு நல்லா எரியுது, நல்லா பிரகாசமா இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் சொன்னா அந்த திரி அந்த எண்ணெயில மூழ்கி இருந்தா மாத்திரம்தான் அந்த விளக்கால நல்லா பிரகாசமா இருக்கவே முடியும். இல்லாட்டினா அது மங்கியதான் எரிந்து கொண்டிருக்கும். இல்லைன்னா கொஞ்ச நேரம் பார்த்தா அது எரியிறது குறைந்து கொண்டு
கொண்டே போய்விடும். இப்போ அந்த விளக்கு அழகாய் பிரகாசமாய் எரிய வேண்டும் என்று சொன்னால் அந்த திரியானது அந்த எண்ணெயில் மூழ்கி இருக்க வேண்டும். அதுபோலத்தான் நம் பிரியமான தேவ ஜனமே, நாமும் பரிசுத்த ஆவிக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம நம்பிக்கையா எப்படி கொண்டிருக்கிறோமோ அதற்போல அவரை அண்டி வாழும் பொழுது, அவரை கூட இணைந்து வாழும் பொழுது, அவர் சொற்படி கேட்டு நாம் வாழும் பொழுது அவருடைய கட்டளை சிலவற்றை கொடுத்திருக்கிறார், ஞாபகங்களை கொடுத்திருக்கிறார் நமக்கு என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இந்த இடத்துல நம்மால் பார்க்க முடியும். யோபு எடுத்துக்கொள்ளுங்க, அவர் என்ன அழகாய் சொல்லுகிறார் பார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். அவர் என்னை அவரே என்னை கொன்று போட்டா கூட நான் அவர் மேல தான் நம்பிக்கையா இருப்பேன்னு அழகாய் சொல்லுவார். அதே போல தாவீது ராஜா சொல்லுவார், கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் நீரே என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறேன் என்று சொல்லுவார். இப்படித்தான் என் பிரியமான தேவச்சனமே, எவ்வளோ உபோதரம் வந்துச்சு, யோபுக்கு உபோதரம் வந்துச்சு, தாவீதுக்கு எவ்வளவு உபோதரம் வந்துச்சுன்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். அந்த சூழ்நிலையில கூட பாருங்க, அவங்க தேவனை அண்டி கொண்டு வாழ்ந்தார்கள். அண்டி கொண்டு வாழ்ந்தபடினால் தான் இந்த மாதிரி விசுவாசமான வார்த்தைகள், நம்பிக்கையான வார்த்தைகள் அவர்களால் சொல்ல முடியும். ஏன்னா அவர்கள் ஆண்டுடைய அன்பை, ஆண்டுடைய ஐக்கியத்தை, ஆண்டு மேல் அவர்கள் வைத்த நம்பிக்கை அவர்கள் ருசித்து இருக்கிறார்கள். அதனால் தைரியமாய் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் தான் எங்கள் நம்பிக்கை சிறு வயது தொடங்கி என்று சொல்கிறார். நீங்கள் யார் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்கள்? ஒருவேளை உங்கள் நம்பிக்கை உங்க பிள்ளைகள் மேல இருக்கிறதா, இல்ல உங்க புருஷன் மேல இருக்கிறதா, உங்களுடைய வாழ்க்கை நான் நல்லா சம்பாதிக்கிறேன்னு சொல்லி உங்க சம்பாதித்தின் மேல இருக்கிறதா, எனக்கு நிறைய சொத்து இருக்குன்னு உங்க நம்பிக்கை உங்க சொத்தின் மேல இருக்கிறதா, பணம் காசு மேல இருக்கிறதா? அப்படி என்று சொன்னால் அவர்களுக்காக நான் இந்த வேத வசனங்களை சொல்லவில்லை. ஆண்டவரையே நம்பி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என் நம்பிக்கை, அவர்தான் என் நம்பிக்கை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்காங்க பத்தியா, அந்த பிள்ளைகளுக்கு நான் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். அவரை அண்டி வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும், அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, எல்லா சூழ்நிலையும் அவர்களால் கனி கொடுக்க முடியும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர்களால் கனி கொடுக்க முடியும் என்று தான் இந்த வேத வசனம் உறுதிப்படுத்துகிறது. யோபு கனி கொடுக்கவில்லையா? இல்ல தாவீது கனி கொடுக்கவில்லையா? தேவனுக்கு ஏற்றபடி அவர்கள் தன்னை தாழ்த்தி தாழ்த்தி ஆண்டவரை நம்பி வாழ்ந்தார்கள். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லையே. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வார்த்தையை, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென், ஹல்லேலூயா. இங்க எவ்வளவு அழகா எழுதப்பட்ட வார்த்தை பாருங்க. உம்மை, அவரை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவன். நம்முடைய மனசு தாங்க காரணம். நம்ம மனசு அவர் மேலேயே இருக்கணும், அவரையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கணும். அப்படி நம்ம அவரையே சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நம்முடைய இறுதியும் நம்முடைய ஆத்மா சமாதானமா இருக்குமா. எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய ஆத்மா, ஏன்னா கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இது எனக்கு வராது, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இது எனக்கு நடக்காது என்று சொல்லி அவரையே நம்பிக்கையா கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். எல்லா சூழ்நிலையும் அவர்தான் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வாராம். அவன் எவ்வளவு அழகா எழுதப்பட்ட வார்த்தை பாருங்கள். நிதானமா இதை நீங்க வாசித்து அப்படியே நம்ம போய்விடக்கூடாது. இதை கொஞ்சம் வாசித்து என்ன எழுதியிருக்கு என்று சொல்லி தியானிக்க வேண்டும். தியானிக்கும் பொழுதுதான் இதில் அடங்கியிருக்கிற விஷயங்கள் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியும். பூரண சமாதானம், அதாவது ஒரு முழுமையான சமாதானம் இந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்குது. முழுமையான சமாதானத்தை தேவன் நமக்கு தந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஐயோ, நான் இதை இழந்து விட்டேனே, எனக்கு இதை பெற முடியவில்லையே என்று சொல்லி கலங்கி தவிக்கிற உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை இதுதான். நீங்க கவலைப்படாதீங்க, என்னையே சார்ந்து இருக்கிறபடினால் நான் உங்களை முழு பூரண சமாதானத்தோடு உங்களை காத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய தேவைகளை நான் சந்திப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, நீங்க அவரைத்தானே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, அவரைத்தானே அண்டி வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அவருடைய பாதத்தை நீங்க இறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடினால் அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செய்து முடிப்பார். உங்களுக்கு தேவையான நன்மையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தரை நம்பி வாழ்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதிக்கப்படுவார்கள். அவருடைய வாழ்க்கை செழிப்பாய் வைப்பார். தேவன் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தை வைத்து அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்று நம்மளை விட்டு விடுகிற தேவன் அல்ல, நம்மளை உயர்த்துகிற தேவன், நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவன், நம்மளை
ஆசீர்வாதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்மளை அழகாய் நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பாதத்தையே நாங்கள் இறுக பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்பா, உம்முடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பாதத்தை எங்கள் கண்ணீரால நாங்கள் கழுவுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மையே அண்டிக் கொண்டு வாழ்கிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையும் துருக்கமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரப்பா. நீரே எங்கள் நம்பிக்கையா இருக்கிறபடினால் எங்கள் கவலைகள் எல்லாம் நாங்கள் உங்க மேல வைத்து நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை நீர் கூட்டி கொடுப்பீராக ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரப்பா. இதை தடை பண்ணுகிற எல்லாவித அசுத்தங்களும் சிந்தனைகளும் போராட்டங்களும் எங்களை விட்டு நீக்கி போடுவீராக ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் நம்பிக்கை நீரே ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. எங்கள் நம்பிக்கை நீராயிருக்கிறபடினால், நாங்கள் உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடனாய் இருக்கிறபடினால், நீர் எங்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க கர்த்தாவே. உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளை நீரே ஆசீர்வாதித்து மேன்மைப்படுத்துவீராக தகப்பனே. நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வாதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம்.